அண்மைச் செய்தி. பாமகவின் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளராக சரவணன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி அறிவித்திருக்கிறார். பாமகவின் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளராக சரவணன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கடந்த சில நாட்களாக நீடித்து வரக்கூடிய அந்த மோதல் போக்கு காரணமாக மாறி மாறி பொறுப்பாளர்கள் அறிவிப்பு செய்யப்படுகின்றார்கள். அதன் அடிப்படையிலே சேலத்தினுடைய மாநகர் மாவட்ட செயலாளராக பாமகவில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அருளை பாமகவின் இணை பொதுச் செயலாளராக அதிரடியாக நியமித்திருக்கின்றார் மருத்துவர் ராமதாஸ். இணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அருளுக்கு மாற்றாக தற்பொழுது அந்த மாவட்டத்தில் ஏற்கனவே அருள் வகித்து வந்த மாவட்ட பொறுப்பில் மாநகர் மாவட்ட செயலாளராக புதிய ஒரு நிர்வாகியை நியமித்திருக்கின்றார் அன்புமணி. அதன்படி சரவணன் என்பவர் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளராக செயல்படுவார் என்று அன்புமணி அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் அருள் பாமகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஏனென்றால் மருத்துவர் ராமதாஸ் நியமனம் செய்யக்கூடிய நிர்வாகிகளை உடனுக்குடன் அன்புமணி நீக்கி வருகின்றார். அன்புமணி நியமிக்கக்கூடிய நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்கி வருகின்றார். இந்த நிலையில் அருளும் மாவட்ட பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றாரா என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் அருளை அந்த பொறுப்பிலிருந்து நாங்கள் நீக்கவில்லை, அவர் மாநில பொறுப்பிற்கு சென்றிருப்பதால் ஏற்கனவே அவர் வகித்து வந்த மாவட்ட பொறுப்பிற்கு புதிய நிர்வாகி ஒருவரை நியமித்திருக்கின்றோம் என்று அன்புமணி தரப்பில் விளக்கம் அளித்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.